Hello children, welcome to our chat room. பகவத்கீதை எங்க எப்போ எதுக்காக உண்டாச்சு அப்படிங்கிறத பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பகவத்கீதையில் 18 சாப்டர்ஸ் இருக்குது, 18 சாப்டர். மொத்தம் 700 ஸ்லோகங்கள் இருக்குது, 700 வேர்சஸ் இருக்குது. ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஈக்குவல் நம்பரில் அந்த வேர்சஸ் இல்லை. மேக்ஸிமம் 78 இருக்குது, மினிமம் 20 இருக்குது. கீதைனாலே பாட்டுன்னு அர்த்தம். அதாவது இது ஒரு பொயட்டிக் ஃபார்மில் இருக்குது. ஒவ்வொரு ஸ்லோகமும் 2 லைனில் இருக்குது. நம்ம சனாதன தர்மத்திலேயே எல்லா ஸ்கிரிப்சர்ஸுமே டயலாக் ஃபார்மில் தான் இருக்கும். ஒருத்தரும் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. கிருஷ்ண அர்ஜுன சம்வாதம்னு பேர். அப்படின்னா கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் நடந்த ஒரு டயலாக், சம்பாஷணை, உரையாடல்னு சொல்லலாம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஃபார்மில் இருக்குது. இப்போது இதோட ரெலவன்ஸ் டு அவர் லைஃப் எதனால எப்படி நமக்கு அது பொருந்துறது, ஒரு ரெஃபரன்ஸ் புக்காக அது எப்படி ஃபிட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். பேசிக்காக என்னென்னா, ஒவ்வொரு மனுஷனும் எல்லா ஹியூமன் பீயிங்ஸுமே பிறந்ததுலேருந்து ஏதாவது ஒரு எய்ம், ஒரு நோக்கம், ஒரு அப்ஜெக்டிவ், அதை நோக்கி தான் நம்ம போயிட்டே இருக்கோம். அதை ஒரு கோலாக வச்சுக்கிறோம். அது சின்னதாகவும் இருக்கலாம், பெரிய கோலாகவும் இருக்கலாம். ஆனால் அதை அடையணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு நம்ம அதே நோக்கமாக இருக்கும். குட்டி பேபிஸை பார்த்தோம்னா, சின்ன பேபிஸ் அது என்ன பண்ணும், அது 3 மாதமானால் குப்புற கவுந்து படுத்துக்கணும்னு ட்ரை பண்ணும். அப்புறம் தலையை தூக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். குப்புற படுத்துட்ட அப்புறம் கூட தலையை போட்டு அந்த பில்லோவில் இப்படி பண்ணி கஷ்டப்பட்டு தலையை தூக்கும். அதுக்கப்புறம் க்ராலிங், தவழ்ந்து போகணும்னு ட்ரை பண்ணும். அப்புறம் உட்காரணும், அப்புறம் பிடிச்சுட்டு நிற்கணும். அப்புறம் மெதுவாக ஒரு அடி எடுத்து வச்சு நடக்கும். இதை தவிர காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ஸ், அந்த வளர்ச்சியையும் அது அச்சீவ் பண்ணும். யாராவது அது கூப்பிட்டா திரும்பி பார்க்கும், அதை பார்த்து சிரித்தா அதுவும் சிரிக்க ட்ரை பண்ணும், சிரிக்கும். இந்த மாதிரி இந்த வயசில் ஆரம்பித்து ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ், ப்ரமோஷன், லைஃபோட ப்ரோக்ரஸ், லைஃப்பில் செட்டில் ஆகுது அப்படின்னு வரிசையாக நம்ம கோல்ஸ் வச்சுட்டே போகிறோம். ஒரு கோலானா இன்னொன்று, அடுத்தது, இந்த மாதிரி படிப்படியாக போயிட்டே இருக்கும். அது அப்போ என்ன ஆகுது, ஹோல் லைஃப்பும் ஒரு ஸ்ட்ரகிளாக மாறிடுறது. இதில் கோல்ஸ் வேணால் வேறையாக இருக்கலாம், ஒருத்தருக்கு வேறையாக இருக்கலாம், டைம்க்கு டைம் வேறையாக இருக்கலாம், ஒரு சமயத்துக்கு இன்னொரு சமயத்துக்கு வேறையாக இருக்கலாம். ஜெண்டரில் மேன், உமன், பாய், கேர்ள் ஒவ்வொருத்தரோட கோல்ஸ் வேறையாக இருக்கலாம், அவள் நோக்கம் வேறையாக இருக்கலாம். இடத்துக்கு இடம் கூட மாறி இருக்கலாம். அதை தவிர டிஃப்ரெண்ட் ஏஜுக்கு டிஃப்ரெண்ட் கோல் இருக்கலாம், நோக்கம் இருக்கலாம். இதெல்லாம் இருந்தால் கூட பேசிக் ஃபவுண்டேஷன், அடிக்கல் இருக்குது இல்லையா, அது எல்லாருக்குமே காமனாக இருக்கும். இதை நம்ம 3 பேசிக் ஃபேக்டர்ஸாக பார்க்கலாம். பேசிக் எலிமெண்ட்ஸ், அடிப்படை குணங்கள்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா செக்யூரிட்டி, பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். எதை பற்றி, தனக்கும் தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் ஃபுட் அண்ட் ஷெல்டர், உணவு அண்ட் வீடு, இது 2 கிடைக்கிறதுக்கு தான் எல்லாருமே எய்ம் பண்ணுவா. இது அனிமல்ஸும் பண்ணும், ஆனால் அந்த இன்ஸ்டன்ட்டில் பண்ணும், அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்ததுன்னா பண்ணும். அப்படின்னா அதுகளுக்கு பசின்னு தோணித்துன்னா போய் தேடி பிடிச்சின்னு சாப்பிடும். மழை வந்துட்டுன்னா உடனே ஒரு ஷெல்டர் நோக்கி போகும். ஃப்யூச்சரை பற்றி நினைக்காது. ஆனால் ஹியூமன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஃப்யூச்சரில் இது 2 செக்யூர்டாக இருக்கா அப்படிங்கிறது தான் பார்ப்பான். செகண்ட்லி, 2வது கோல், ஒவ்வொருத்தரும் ஹாப்பினஸை நோக்கி தான் போவாள். அவளுடைய எய்ம் என்னன்னா சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். இந்த ஹாப்பினஸ்ங்கிறது அவளுக்கு எந்த விதத்தில் கிடைக்குமோ அந்த விதத்தில் அவள் ஆசைப்படுவாள். அதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் தேடி பிடிச்சி பண்ணி என்ஜாய் பண்ணுவாள். ஹாப்பியாக இருக்கிறதுன்னா அது பேர் தான் சுகம். சுகமாக இருந்தாக்கா ஹாப்பினஸ்ன்னு அர்த்தம். இது எல்லாருக்கும் காமன்.
மூணாவது தேர்டா என்னன்னா பீஸ்ஃபுல், நிம்மதி. பீஸ்ஃபுல்னா நிம்மதியாக இருக்கிறதுக்கு பேர். முக்கியமாக அது எல்லாருக்கும் வேணும்னு ஆசைப்படுவாள். நிம்மதியாக கொஞ்ச நாள், கொஞ்ச நேரம், கொஞ்ச நாள், கொஞ்ச காலம் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாள். அவளுக்கு அதை நோக்கி போகிறது ஒரு முக்கியமான ஸ்ட்ரகிளாக இருக்கும். அதான் மைண்டில் ஒரு நிம்மதி, பீஸ் எப்போ வரும்? இந்த மாதிரி வேர்ல்ட்லி திங்ஸ்லாம் ஒன்றுமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு அது எப்படாப்பா கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்னு அதை தேடி எப்படியாவது அதுக்கு நிம்மதியை வர வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாள். ஒரு சாந்தமான லைஃப் வேணும்னு தான் ஸ்ட்ரகிள் பண்ணி எய்ம் பண்ணுவாள். மாடர்ன் டேஸில் ரிலாக்ஸுங்கிற வேர்டு ரொம்ப காமன். ரிலாக்ஸ்டு மைண்ட், ரிலாக்ஸ்டு லைஃப், இது நோக்கி தான் எல்லாரும் எய்ம் பண்ணுறான். ஸோ சில்ட்ரன், காமனாக என்ன பார்க்குறோம்? செக்யூரிட்டி, ஹாப்பினஸ் அண்ட் பீஸ், பாதுகாப்பு, சந்தோஷம் அண்ட் நிம்மதி. இந்த மூணையும் அச்சீவ் பண்ணுறதுல தான் லைஃபோட ஸ்ட்ரகிளே இருக்குது. பகவத்கீதையில் பகவான் இந்த ஸ்ட்ரகிளை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது கைட் பண்ணுறார். நம்ம தேசத்தில் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. என்னென்னா, பகவத்கீதைங்கிறது வயசானவங்களுக்கு தான். ரிட்டையர் ஆனப்புறம் எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போது நம்ம போய் யாரான அங்கே சொற்பொழிவுகள், டாக் ஆன் பகவத்கீதா அந்த மாதிரிலாம் நடக்கும்போது அதை போய் கேட்கணும். சின்ன வயசுலேருந்து அதுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு அது ஒரு ஜென்ரலாக ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் உங்களை மாதிரி சின்ன வயசுலேருந்தே அதோட சாரத்தை என்னன்னு தெரிஞ்சிருந்தாதான் லைஃப்பை நம்ம மீனிங்ஃபுல்லாக நடத்த முடியும். இல்லைன்னா அது உள்ள என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அதன் படிக்க நம்ம நடந்தோம்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அதை லைஃப்பை நடத்திடலாம். இல்லைன்னா லைஃப்க்கு மீனிங்கே இல்லையே. கடைசியில் முக்கால்வாசி வாழ்க்கையும் ஆனப்புறமா வேர்ல்டோட இன்டராக்ஷன் எல்லாம் நமக்கு எல்லாம் ஆனப்புறமா எப்படி நம்ம லைஃப்பை நடத்தணும்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? எப்போ நம்ம உலகத்தில் இன்டராக்ட் பண்ணுறோமோ, எல்லாரோடையும் டீல் பண்ணுறோமோ, அந்த சமயத்தில் தானே நமக்கு இது யூஸாக இருக்கும். இப்போ குழந்தைங்களாக நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் தானே பெரியவங்களாகி ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிறோம், டீச்சர்ஸ், ஒர்க்கர்ஸ், ஸ்டார்ட் அப் ஓனர்ஸ், ஐடி எம்ப்ளாயீஸ், பிஸ்னஸ் பர்சன், பேங்க் ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ஆர்டிஸ்ட், டாக்டர்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட், அந்த மாதிரிலாம் ஆக போகிறீங்க. இப்போ அது என்ன ஸ்கிரிப்சர்னு தெரிஞ்சுட்டாக்க லேட்டர் ஆன் நீங்கள் அதை பற்றி நிறைய டீட்டெயிலில் தெரிஞ்சுக்க முடியும். இந்த பகவத்கீதைக்கு நம்மளோட குரு பரம்பரையில் முக்கியமான 3 பேர் ட்ரினிட்டி இருந்தா இல்லையா? பகவத் ஆதிசங்கரர், பகவத் ராமானுஜர், பகவத் மத்வாச்சாரியார். இவா 3 பேரும் உரை எழுதியிருக்கா, மீனிங் வித் கமெண்டரிஸ் எழுதியிருக்கா. அதுக்கு பேர் பாஷ்யம்னு பேர். இது அவள் எழுதி கம்போஸ் பண்ணதுனால அவளுக்கு பாஷ்யக்காரான்னு பேர். அதுக்கப்புறமா வேறு வேறு லாங்குவேஜஸில் வேறு வேறு ஊர்லெல்லாம் நிறைய பெரிய பெரிய சன்ஸ்கிரிட் ஸ்காலர்ஸ் அண்ட் பெரிய பெரிய குரு பரம்பரைகளில் இதுக்கு உரைகள் எழுதியிருக்கா, கமெண்டரிஸ் எழுதியிருக்கா. கமெண்டரிஸ்க்கும் கமெண்டரிஸ் இருக்குது, நிறைய லாங்குவேஜஸில் இருக்குது. நேஷ்னலாகவும் இன்டர்நேஷ்னலாகவும் நிறைய கமெண்டரிஸ் இருக்குது. நம்ம தேசத்துலேயே வேறு வேறு லாங்குவேஜஸில் நிறைய குரு பரம்பரையில் பண்ணியிருக்கா. அதை வச்சுட்டு பகவத்கீதை கிளாஸஸ்லாம் நிறைய நடக்கிறது. இந்த பகவத்கீதையை ஒரு தரம் படிக்கிறதுனாலையோ இல்லை ஒரு தரம் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுனாலையோ நமக்கு மனசில் ஃபுல்லாக அதை வாங்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு, நான் படித்து முடிச்சாச்சு அப்படி சொல்ல முடியாது, யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அது படிக்கும்போது ஞாபகம் இருக்கும், கேட்கும்போது புரிகிற மாதிரி இருக்கும். ஒரு 2 days ஆனப்புறம் அது நமக்கு கம்ப்ளீட்லி மறந்து போயிடும், என்னடா கேட்டோன்னு தெரியாது. இந்த பிரவச்சனமோ இதை சொற்பொழிவோ சொல்கிறவா ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் எடுத்துட்டு அதோட பதவுரை, கருத்துரை இது எல்லாத்தையும் ஒவ்வொரு வேர்டாக எடுத்து சொல்வா. அதோட டீப் மீனிங், ஃபிலசாஃபிக் மீனிங் எல்லாமே இருக்குது. அதுக்கு தத்துவம், அதோட என்ன தத்துவத்தை அது சொல்கிறது
அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாள். அதனால தான் பகவத்கீதை கிளாஸஸ்லாம் ரொம்ப நாளைக்கு நடக்கும், முடிக்கிறதுக்கு மாதக்கணக்கில் ஆகும். நவடேஸ் நமக்கு டெக்னாலஜி ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால இன்டர்நெட், யூடியூப் வழியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும், லேர்ன் பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.